குடியரசு தினமான இன்று ஜனவரி 26ஆம் தேதி அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை. வணக்கம். இந்த குடியரசு தினம்க்கு வருஷந்தோறும் கொண்டாடி வருகின்ற ஒரு நாள். குடியரசு தினம் என்றால் நம் சுதந்திர ஒரு நாளாக நினைக்க அப்பாற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாளாக இதை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த விழாவை நமக்கு வருஷம் கொண்டாடி வருகிறது. இந்தியா மக்களுக்கு இது ஒரு குடியரசு நாளாக தினமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நமக்கு பேப்பர் செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக பெரும் அதிர்ச்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. நம் தமிழ்நாட்டிலும் சரி, வெளி மாநிலங்களும் சரி, நிறைவேர்களுக்கு பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, இப்படி ஒரு சில விருதுகள் எல்லாம் இங்கே கொடுக்கப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்தியாவின் வளர்ச்சியை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது முக்கியமாக தமிழ்நாடு வளர்ச்சி ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்கு சென்றிருக்கிறது. அதில் முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால் பத்மபூஷன் விருது தல அஜித்து கிடைத்திருக்கிறது. நம் மலையாள நடிகை பழம்பெரும் நடிகையாக வளர்ந்து வந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு கொஞ்சம் வயதிருக்கும், ஆனால் அவர் சிறிய காலத்திலிருந்தே பல விஷயங்களை செய்து வருகிறார். பரதநாட்டிய ஒரு கலையாக இன்னைக்கு ஒரு டீச்சராக பயின்று வருகிறார். அவருக்கும் பத்மபூஷன் விருது அறிவித்திருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் நம் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம பேச போறது நம்முடைய தல பத்மபூஷன் விருது எதனால் என்பது தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்மபூஷன் விருதை பொறுத்த வரைக்கும் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், கடந்த தினத்தின் முன்பு அஜித் கார் ரேஸில் வெற்றி பெற்றார் என்பதற்காக அல்ல. அதுக்கு மட்டுமல்ல இந்த பத்மபூஷன் விருது கொடுக்கப்படுவதல்ல. ஆனால் பத்மபூஷன் விருது இன்னைக்கு நமக்கு இந்தியாவை பெருமை சேர்த்திருக்கிறார். தமிழ்நாடு மக்களுக்கு உள்ளம் கவர வைத்திருக்கிறார். ஒரு கார் ரேஸ், தன் உயிரை பணம் வைத்து அதில் ரிஸ்க் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, பல ரிஸ்க்குகள் இருக்கிறது, நம் இருப்போமா இல்லையா என்ற ஒரு அடித்தளம் இருக்கிறது. அதையும் தாண்டி இந்தியாவில் கார் ரேஸ்ல 24 மணிக்கூர் கார் ரேஸ்ல 3வது இடத்தை பிடிச்சு வெற்றி பெற்று கோப்பையும் பெற்றிருக்கிறார். இதற்காக பத்மபூஷன் விருதை அறிவித்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. அப்படிப்பட்ட விருதல்ல இது. இந்த மண்ணில் பிறந்து ஒரு நல்ல மனிதனாக உருவெடுக்க முடிந்தால் மட்டுமே இந்த விருதை கொடுக்கப்படும். இதில் ஒரு சில பேர்கள் தான் இந்த மாதிரி விருதுகளை கிடைக்கப்படும். அப்படி கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம தல அஜித் இந்த விருதை வாங்கியிருக்கிறார். அதை வாங்குவதற்கான அறிவித்திருக்கிறார்கள். இது உண்மையாக நம் தமிழ்நாட்டுக்கு மிக பெருமையை சேர்த்திருக்கிறார். இருந்தாலும் அஜித் நம் தமிழ்நாட்டுக்காரர் இல்லை என்றாலும், ஹைதராபாத் அந்த மாதிரி இடங்களிலிருந்து வந்த ஒரு மனிதராக இருந்தாலும், நிச்சயமாக இது நம் தமிழ் சினிமாவில் படம் நடித்து சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு அந்தஸ்தை நம்முடைய மக்கள் மத்தியில் ஒரு ஆக்டிங் ஸ்டாராக, ஒரு இயற்கையாக நமக்கு தெரியப்படும் ஒரு நடிகராக இன்னைக்கு பலம்பெறும் ஒரு கிட் நடிகராக இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரு நம் தமிழ்நாட்டு ரீதியாகத்தான் நம்மளை அவரை எடுத்துக்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட ஒரு நடிகர் பத்மபூஷன் விருது மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தது போல் இருக்கும். ஆனால் இந்த சாதனையை அஜித் கொண்டாட மாட்டார். நிச்சயமாக அவருடைய ரசிகர்கள், தமிழ்நாடு மக்கள், இந்தியா மற்றும் எல்லோரும் கொண்டாடப்படும் ஒரு விருதாக அஜித்துக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பத்மபூஷன் விருது ஒரு மனிதன் கலையிலோ இல்லது பயணத்திலோ ஒரு சில விஷயங்களிலோ உயர்ந்து நின்றால் மட்டுமே கிடைக்கும். ஆனால் அதற்காக கார் ரேஸில் வெற்றி பெற்ற பிறகுதான் இதை அறிவித்திருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறாக இருக்கும். இவரை பற்றி இந்த பத்மபூஷன் விருது கொடுக்கப்படுவது தல உயர்ந்து வந்திருக்கிறார், உயரமான இடத்தை தொட்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ பல எதிர்ப்புறமான சில விஷயங்களுக்கு முன்னுதாரணமாக ஒரு மனிதன் உருவெடுத்து நிற்கிறார் என்றால் அதுதான் இந்த பத்மபூஷன் விருது. இவரை பற்றி நமக்கு பேச வேண்டும் என்றால் 1000 கருத்துக்கள் சொல்லலாம். நல்ல மனிதர் என்ற ஒரு அடையாளம் தான் இந்த பத்மபூஷன் விருது. இந்த பத்மபூஷன் விருதை பொறுத்தவரைக்கும் ஒரு அங்கீகாரம் படைக்கப்பட்ட விருது. இது இந்தியாவில் சில மனிதர்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பேற்பட்ட மனிதர்களில் அஜித் ஒருவராக விளைத்து நிற்கிறார். மீண்டும் இது போன்ற விருதுகள் கிடைப்பதற்காக பல நடிகர்கள் இன்னும் அதை மைண்டில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். இப்பேற்பட்ட விருதை அடைவதற்கு பல கிசுகிசுகளோ பல பிரச்சனைகளிலே நமக்கு தலையிட முடியாது, தலை வரக்கூடாது என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த விருதை எடுத்துக்கொள்ளலாம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் மட்டும்தான் இந்த பத்மபூஷன் விருதை கொடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தயங்காமல் சொல்கிறேன். இதுதான் அடித்தளமான உண்மை என்று சொல்கிறேன். மீண்டும் தல ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான நாளாக இன்னைக்கு குடியரசு தினமாக அமைந்திருக்கிறது. தல ரசிகர்களுக்கும் இது ஒரு டபுள் குடியரசு தினமாக அமைந்திருக்கிறது. ஏன்னா இந்த 26ஆம் தேதி தான் நம் தலக்கு பத்மபூஷன் விருதை அளித்திருக்கும் போது மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேரும். ஜெய்
ஜெய்ஹிந்த் என்று நமக்கு போற்றப்படுவோம் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு பாரம்பரிய விருதாக இருக்கக்கூடும் என்பதற்கான எந்தவித சந்தேகம் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பல சிந்தனைகள் அடித்தளமாக இருக்கிறது. சோபனாவை பற்றி நமக்கு தெரியும். பல மலையாள சினிமாக்கள் கொடிகட்டு பறந்தவர், சில தமிழ் சினிமாக்கள் நடித்தவர் தான். தளபதி போன்ற சில முக்கியமான படங்கள் நடித்த சோபனா என்ற நடிகையும் நமக்கு தலைச்சிறந்த ஒரு நடிகையாக இருந்து இன்னைக்கு பரதநாட்டிய ஒரு கலை கற்றுக் கொடுக்கும் ஒரு டீச்சராக என்னை வளர்ந்து வந்திருக்கிறார் என்றால், மற்றவர்களை ஊக்குவிக்கும் விதங்களில் பல காரணங்களை சோபனா பற்றி நமக்கு பேசலாம். ஆனால் அவரை பற்றி பலவிதமான விஷயங்கள் நமக்கு தெரியாது. தெரிந்த அளவுக்கு இந்த பத்மபூஷன் விருதை வழங்கியிருக்கும் அளவிற்கு பார்த்தால் ஒரு நல்ல ஒரு பெண்மணியாக சினிமா உலகில் பயின்று வந்திருக்கிறார் என்றுதான் நமக்கு நிச்சயம் சொல்ல முடியும். அதனால் சோபனாவுக்கும் இந்த குடியரசு தின பத்மபூஷன் விருதுக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் சந்திக்கும் வரை தலைரசிகளும் சோபனா ரசிகர்களும் இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் இது போன்ற வீடியோக்களை உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்றால் நம்ம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர். ஓகே, வணக்கம்.